அழகுமதி பாக்யராஜ் அழகுமலர் குழந்தை விளையாட கூப்பிட்டதால தான் கையில் வச்சிருந்த செல்போனை அப்படியே ஹாலில் இருக்கிற சோஃபா மேலே வச்சுட்டு பால் விளையாடுறதுக்காக வீட்டுக்கு வெளியே போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து அழகுமதிக்கு காலேஜ்லேருந்து பிரின்சிபல் கால் பண்ண அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற ராஜலட்சுமி, என்ன இத்தனை வாட்டி ஃபோன் சிரிங்கிக்கிட்டே இருக்கு, இவ எங்கே போய் தொலைஞ்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஆப்போசிட் சைடில் பேசுகிற பிரின்சிபல் சொல்கிறாங்க, என்ன அழகுமதி, இன்னும் நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது உங்களுக்கு? நீங்கள் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண சொல்லி நான் நேற்றே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நீங்கள் என்ன நினப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதே சமயம் ஆப்போசிட்டில் இருக்கிற ராஜலட்சுமியோ, இதை பாருங்கம்மா, சும்மா பேசுகிற வேலைலாம் வேண்டாம், எங்கள் மருமக தான் அழகுமதி, நான் அவங்களோட மாமியார் தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி அவ கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்துட்டு இருந்தா, இப்ப அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதனால நாங்க சொல்றபடி கேட்டுதான் இனிமேல் வேலைக்கு வருவா. அதனால இன்னொரு 4-5 நாள் ஆகும் அவ வேலைக்கு வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராஜலட்சுமி. உடனே பிரின்சிபலோ, என்ன மேடம் பேசுறீங்க, ஒரு எம்ப்ளாயர் கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க, முதல்ல உங்க மருமக வந்தா என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க பிரின்சிபல். அதே சமயம் வெளியில போய் காய்கறி வாங்கிட்டு உள்ள வர்ற அழகுமலர் இங்க ராஜலட்சுமி பிரின்சிபல் மேடம் கிட்ட அழகுமதி போன்ல பேசுறத கடைசியில அறகுறையா கேட்டுட்டு, அத்தை யார்கிட்ட இப்போ ஃபோனில் பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜலட்சுமியோ, அதுவா யாரோ பிரின்சிபலோ ஒருத்தங்க அவளோட ஃபோனுக்கு தான் பண்ணினாங்க, அதுதான். நான் இனிமேல் இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், அவள் வர்றதுக்கு 4 நாள் ஆகுன்னு நாக்கப்பிடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வச்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமலரோ, அத்தை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, பிரின்சிபல்னா அந்த மதி வேலை செய்கிற அந்த இன்ஸ்டியூஷனுக்கே ஹெட்டு, அது தெரியாமல் நீங்கள் ஏன் அத்தை அவளோட ஃபோனை அட்டென்ட் பண்ணி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அழகுமலரும் சொல்ல, இப்போ இந்த விஷயம் மதி காத்துக்கு போனால் என்ன நடக்குமோ எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியோ, நீயே போதும்டி போதும், அவகிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவ போல, சொன்னால் மட்டும் எனக்கு என்ன பயம், நான் என்ன அவள் வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றேன், அவள் தான் நம்ம வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக வந்திருக்கா, அதனால் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, போய் சொல்கிறதுனா சொல்லு, அதுதானே உண்மை. காலையிலேயே உங்கள் மாமனார் தெளிவாக சொல்லிட்டு தானே போனார், 4 நாளைக்கு காலேஜுக்கு லீவு போட சொல்லி, எதை கேட்டாலும் திருப்பி பதில் கேள்வி தான் கேட்டுட்டு திரியிறாளோ ஒழிய ஒரு மட்டு மரியாதைங்கிறது அவகிட்ட கிடையவே கிடையாது. அதனால தான் நானே அந்த மேடத்துக்கிட்ட பதில் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி, மலரே எனக்கு தலை வலிக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. ஆமாம் மணி என்ன ஆகுது, 12 ஆயிடுச்சா, சரி சீரியல் போட்டிருப்பாங்க, டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் ஃபேன் போட்டு உட்காந்துருக்காங்க ராஜலட்சுமி. அதே சமயம் அழகுமலரோ, அத்தை நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இப்போ என்னென்ன அதை பற்றியே சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுறது நினச்சா எனக்கே பயமாக இருக்குது. ஒன்று தெரியுமா, நானே மதிக்கிட்ட சொல்லலைனாலும் அவள் கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா யார் பேசியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க மேடம் திரும்பவும் மதிக்கு ஃபோன் பண்ணி திட்டாமையாக விட போகிறாங்க, இந்தாங்க பிடிங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை மலர் பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே போதும் குட்டிமா, நாளைக்கு விளையாடலாம், வெயில் வந்துருச்சுல, பா உள்ளே போகலாம் அப்படின்னு அந்த குழந்தை கூட விளையாடிட்டு பாலை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு வர்றாங்க அழகுமதி. அதே சமயம் வந்து ஃபோனை எடுத்து பார்த்தா காலேஜ்ல இருந்து மெயில் வந்திருக்கு. அதை படித்து பார்த்துட்டு ஷாக் ஆகி கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா பிரின்சிபல் காலேஜ்ல இருந்து பேசி இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக பேசியிருக்காங்க. அதை யார் எடுத்து பேசினாங்கங்கிறது தெரியாமல், சரி நம்ம அவங்க பிரின்சிபல் மேம்கே கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு மதி ஃபோன் பண்ணுறாங்க பிரின்சிபலுக்கு. அப்போ ஆப்போசிட் சைடில் அட்டன் பண்ணி பேசுகிற பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க, என்ன அழகுமதி, உங்கள் வீட்டில் இப்படி தான் பேசுவாங்களா, நான் எவ்வளோ ஒரு ஹையர் அஃபீஷியல்னு தெரிஞ்சும் என்கிட்ட கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாமல் பேசுகிறாங்க, என்ன அவங்க பேசுனாங்களா இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்து பேசுனாங்களா, நம்ம இன்ஸ்டியூஷன் மேலே ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தால் நேரடியாக அதை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் 4-5 நாளாக லீவும் போட்டுட்டு காலேஜ் வராமல் என்ன இப்படி தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமா, நீங்கள் என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கீங்கன்னு தெரியுதா, ஒரு ஒழுக்கம் வழக்கம் சொல்லித்தர ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மேடம் எனக்கு ஒன்றும் புரியலை, நான் வெளியில் போயிட்டு
முடிச்சுட்டு இப்பதான் வந்த அப்படின்னு சொல்ல, போய் உங்க மாமியார் கிட்ட கேளுங்க என்ன ஏது பேசுனாங்கன்னு, வைங்க முதல்ல ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பிரின்சிபல். உடனே அங்கே உட்காந்துருக்கிற ராஜலட்சுமி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சீரியலில் வர்ற காமெடியை பார்த்துட்டு. முன்னாடி போய் டிவிக்கு முன்னாடி கையை நீட்டி மறைச்சிட்டு, அத்தை ஸ்டாப் இட், என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், என் ஃபோனை எடுத்து பேசுனீங்களா அப்படின்னு அழகுமதியும் கேட்க ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஏய் கொஞ்சம் நகரு, முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான சீன் போயிட்டுருக்கு அப்படின்னு. உடனே என்ன என் வேலைக்கே ஒலை வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான சீன் போயிட்டுருக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இல்லை இப்போவே இதை உங்கள் புள்ள சுரேஷ் வரட்டும், நான் கேட்டு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க சுரேஷுக்கு. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, என்ன சுரேஷ்னா பெரிய கொம்பா, அவன் தான் வரட்டும், வந்து என்னை மீறி அவன் உனக்கு சப்போர்ட்டாக பேசிடுவான், வரட்டும் ரெண்டில் ஒன்று பார்த்துடுவோம் அப்படின்னு அங்கே ராஜலட்சுமியும் சொல்ல சுரேஷ் வந்துடுறாரு. அதே சமயம் சுரேஷோட ராகவன் அப்புறம் பாக்யராஜ் எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து நிற்க சுரேஷ் கிட்ட நியாயம் கேட்குறாங்க. உங்கள் அம்மா எங்கள் பிரின்சிபல் மேடமை தேவையில்லாத வார்த்தையால் அதுவும் அபாண்டமாக பேசியிருக்காங்க, எப்படி இதை என்னால் ஏற்றுக்க முடியும்? நான் நாளையும் பின்னையும் எப்படி போய் அந்த காலேஜில் அவங்க முகத்தில் முடிச்சுட்டு வேலை செய்ய முடியும்? இது தப்பு தானே, முதல்ல நேரடியாக வந்து எங்கள் பிரின்சிபல் மேடம் கிட்ட இவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியோ, என்னது எவ்வளோ ஒருத்திக்கிட்ட நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு ஒன்றும் அவன் முகத்தில் முழிக்கணும் வேலை வாங்கணுங்கிற தேவையே கிடையாது. டேய் சுரேஷ், பொண்டாட்டிக்கு வேலை இருக்குதுங்கிற திமிரில் தானே யார் என்ன சொன்னாலும் மாமனார் மாமியார்னு யாரையுமே ஒரு மட்டு மரியாதை கொடுத்து பேச தெரியாமல் எதிர்கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே சுரேஷோ, அம்மா நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே கை கட்டி மதியம் பார்க்குறாங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற ராகவன் சொல்கிறாங்க, என்ன சுரேஷு, வர வர உங்கள் அம்மாவை நீயும் எதிர்த்து பேசி பழகிட்ட போல, உங்கள் அம்மா உங்களுக்காகத்தானே பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே மதியோ, இப்போ என்ன பிரச்சனைங்க, என்ன பிரச்சனை கூட சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்டது என்னோட தனிப்பட்ட பிரச்சனையில் இவங்க ஏன் தலையிட்டாங்கன்னு. காலேஜில் ஏதாவது பேசி இருந்தா நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன், இவங்க முதல்ல என்னோட ஃபோனை என்னோட நாலேஜ் இல்லாமல் எதுக்கு எடுத்து பேசினாங்க. இப்போ பாருங்க எனக்கு என்ன மெயில் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா, நான் வந்து இனிமேல் காலேஜில் 1 இயருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம், திரும்பி ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு மெயில் வந்திருக்கு. அதை பார்த்து தான் ஷாக் ஆகி திரும்பி பிரின்சிபல் மேடம் கிட்ட நான் என்ன ஏதுங்கிறத கேட்கும்போது உங்கள் அம்மா தான் என்னோட வேலைக்கே ஒலை வச்சாங்கங்கிறது இப்போ தானே புரியுது. ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அம்மாவை என் கூட வர சொல்லுங்கள், நான் போய் எங்கள் பிரின்சிபல் மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராகவனோ, அதெல்லாம் முடியாது, நீ ஒன்றும் தேவையில்லை, போய் உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு, நாளையும் பின்னையும் வீட்டில் கிடக்கிற வேலையவே பார்த்துக்கிட்டோம், ஏன்னா போனால் போகுது, என்னமோ 4 நாள் லீவு போடுன்னு சொல்லி 4 நாளுக்கு அப்புறம் வேலைக்கு போகட்டும்னு விட்டா இப்போ இருக்க உன் மாமியாரவே இந்தளவுக்கு எதிர்த்து பேசுகிற, இன்னும் நீ வேலைக்கு போக போக இன்னும் எங்களுக்கு மரியாதை குறைஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷை பார்த்துட்டு, என்ன இவங்க எல்லாரும் யார், நான் வேலைக்கு போகிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, நான் ஏற்கனவே தெளிவாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை நேற்றே சொல்லிட்டேன், நான் வேலைக்கு தான் போவேன், இங்கே காலேஜ் பஸ் பக்கத்து ஸ்டாப்பில் இருக்குன்னு, அப்படி இருக்கும்போது போக வேண்டான்னு என்ன இப்போ திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியும், ஆமாம் நான் ஒன்றும் போக வேண்டான்னு சொல்லலை, உங்கள் காலேஜில் அதுதான் என்னமோ பிரின்சின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களே சொல்லி உன்னை வேலைக்கு வர வேண்டாங்கன்னு மெயில் அனுப்புனாங்கன்னு இப்போ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே மலர், ஆஹா மதி இது சரிப்பட்டு வராது, வா நான் வந்து பேசுகிறேன், வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, உடனே பாக்யராஜும், ஆமாப்பா மதி, அம்மா படிக்காதவங்க தெரியாமல் புரியாமல் பேசிட்டாங்கங்கிற உண்மையை பிரின்சிபல் மேடம் கிட்ட எடுத்து சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க, வாப்பா உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ அந்த காலேஜுக்காக சின்சியராக இத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கல, அப்படி இருக்கும்போது வா பேசி பார்க்கலான்னு சொல்லி 3 பேருமா சேர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க. மதி